இந்த உலகத்தில் இது பார்த்தாங்கன்னா ஈழத்தமிழர்களுடைய இராணுவங்கள் தன்னுடைய மண்ணுக்காக உயிரை தந்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்காக பேசப்படுகின்றார்கள், விற்பனையாக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்திய இராணுவம் மட்டும் அப்படியே இருக்கிறது. அந்த கௌரவங்களோடும் அந்த வலிமைகளோடும் அது இந்திய இராணுவம் அது பொட்டிக்குள் இருப்பது போல் அவருடைய சாமி அறையில் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரும் எங்களுடைய புலிப்படையையும் எங்களுடைய மாவீரர்களையும் தெரு தெருவாக போட்டு விற்கின்றார்கள். இதையே ஒரு ஈழத்தமிழன் அரசியல்வாதி, ஒரு பட்டதாரி, ஒரு கல்வியை கற்றவன், ஒரு சட்டம் படித்தவனையும் பேசுகிறான் என்றால் அவன் அதற்குள் பின்னுக்கு நிற்கின்றான், அல்லது இதை கடந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றான். இல்லையே அவன் இந்த வலைத்தளங்களுக்கு பயப்படுகின்றான். எனக்கு என்ன பிரச்சனை என்றால்